Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை விவசாய வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரிட்டாப்பட்டி சுற்றுப்பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியை பொதுமக்கள் எதிர்ப்பை அடுத்து மத்திய அரசு ரத்து செய்தது. இந்நிலையில் இப்பகுதி பொதுமக்களை சந்திக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தர உள்ளதை முன்னிட்டு பல மாதங்களாக தேங்கி கிடந்த குப்பைகளை வேகமாக டிராக்டரில் அள்ளும் பணி நடைபெற்றதை கண்ட பொதுமக்கள் இவ்வளவு நாளாக எங்கே போனார்கள் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் கிழக்கு பகுதியில் 142 அடி உயரமுள்ள கோபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி தீட்சிதர்கள் மரியாதை செய்தனர். முன்னதாக தேசிய கொடியை நடராஜர் முன்பு வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து கோபுரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் நெல் வயலில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சமீபத்தில் பெய்த மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களில் உள்ள நெல் வயலில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற முடியாததால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பொங்கலுக்கு பிறகு தான் எங்கள் ஊரில் வந்து மழையாக பெஞ்சு எங்களால் அறுக்கிறதுக்கு ஆளும் வர மாட்டுது, ஒன்றும் செய்யவும் மாட்டுறாங்க. எங்களால் அறுக்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். அறுத்து ரோட்டுக்கு எங்களால் வந்து கொண்டுட்டு போக முடியலை, ஆளும் கிடைக்க மாட்டுது. அதனால் பார்த்து நாங்கள் கழுத்தில் எடுக்கிற காதில் இருக்க எல்லாமே போட்டு அடவு பண்ணி தான் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆளும் 30,000 செலவழிச்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு லாபமே கிடையாது, நட்டம்தான்.